நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு சைடில் சண்முகம் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன இது இன்னும் லேட் ஆகிடுச்சு, யானையெல்லாம் வர சொல்லுங்கள், இவர் வந்துட்டு அவர் தப்பாக திருத்திக்க போகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெறும்பையிலே ரொம்ப நீ வந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்க, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெட்டுக்கிளி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே, இங்கே பார் பாக்கியவன் என்னத்தை பேசி கிடக்கான், நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு கூப்பிட. அது எப்படி வர முடியும், கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய சொல்லிடுறாங்க. என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவீங்க, கடைசியில் வந்து வீட்டுக்குள்ளே வான்னு கூப்பிட்டா பின்னாடியே வரதுக்கு நான் என்ன நாய்க்குட்டியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, இந்த திகா சண்முகம் வந்துட்டு மன்னிப்பு கேட்டு என் அத்தையை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு என்னையா நீங்கள் ரொம்ப தான் பண்ணிக்கிறீங்க, தப்பு உங்கள் மேலே தானே, மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணுற மாதிரி கோரஸாக வந்துட்டு கத்திட்டு இருக்க. எங்கிட்ட சவுந்தரபாட்டிக்கு எரிச்சல் ஆகிடுது. சனியை வேற சொல்கிறா, ஐயா நீங்கள் பாட்டுக்கு அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு உள்ளே கூட்டு வந்துருங்க, இவங்க எல்லாம் ஒன்று கூட்டுட்டாங்க, அவன் வேற பேனரு அது இதுன்னு ரொம்ப இருக்குங்க, அப்புறம் திருநெல்வேலி கன்னியாகுமரின்னு ஃபுல்லாக ஒட்டுவேங்கிறான், அப்புறம் மான கப்பலில் பறந்துடும், ஒழுங்காக அம்மா உள்ளே கூட்டுவாங்க அப்படின்னு சொல்ல, சரி பாக்கியம் ஏதோ தெரியாமல் பண்ணி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊக்கி போடுற மாதிரி மன்னிப்பு கேட்டு உள்ளே கூட்டு போக பார்க்க, அத்தை ஒரு நிமிஷம் நில்லு, இவர் உன்னை எப்படியெல்லாம் வந்துட்டு கொடுமைப்படுத்தினார், இப்போ வெளியில் நிப்பாட்டி வைக்காரு, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு எவ்வளோ யோசித்து பண்ணிட்டு இருக்காரு பாரு, இப்போ ஏற்பட்டவர் கூட நீ சேர்ந்து வாழணுமா அப்படின்னு சொல்ல, அதுக்காக புருஷனை விட்டு வர முடியாது, இந்த வீடு தான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய சொல்கிறாங்க. சரி அத்தை, இது உன்னோட முடிவு, அதை வந்துட்டு நான் தலையிட விரும்பலை, ஆனால் ஒன்று மறுபடியும் இந்த ஆள் உன்னை ஏதாவது வந்து தொல்லை பண்ணான்னு வச்சுக்கோ, ஒரே ஒரு ஃபோனை மட்டும் போடு, நான் இருக்கேன் உனக்கு, அப்புறமேட்டு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியும். அடிச்சு வச்ச அந்த பேனரு போஸ்டர்லாம் சும்மா தான் கிடக்கு, ஊர் ஃபுல்லாக ஒட்டி நார் அடிச்சு விடுவேன், அதுவும் இந்த அண்ட்ராய்டெலாம் தெரிகிற மாதிரி ஒட்டுவேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ இவை விட மாட்டான் போல, உள்ள முடியா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பாக்கியத்தை கூட்டு உள்ளே போயிடுறாங்க. அடுத்து ரத்னா கனி எல்லாருமே அந்த இடத்துல நின்றுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. கனி சொல்கிறாங்க, அத்தை இந்த வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு அத்தை சடை போடுறதா நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த திக்க வீரா சொல்கிறாங்க. அத்தை இந்த வீட்டில் இருந்தால் தான் அது இதுன்னு உருட்டி மிரட்டிட்டு நம்ம அம்மாவே கூட இருக்கிற மாதிரி இருக்கும், அத்தை இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இசைக்கு சொல்கிறாங்க, சும்மா இருங்கடி, நானே அத்தைக்கு அங்கே எது பிரச்சனையாயிருமோன்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கேன், நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி அங்கே சண்முகம் பரணி அவங்க அப்பா எல்லாருமே வர்றாங்க. என்னாச்சு அத்தை காணும் அப்படின்னு சொல்ல, அங்கே நடந்ததெல்லாம் சொல்லி வந்துட்டு சிரிக்கிறாங்க. அப்போ பரணி சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவோட மூஞ்சியை பார்க்கணுமே, எனக்கே சிரிப்பாக வந்துச்சு அப்படின்னு சொல்ல, அண்ணே இருந்தாலும் அத்தை அங்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படும்ல, நான் இருந்த வரைக்கும் நல்லா இருக்கும், இப்போ ஒரு கையே ஒடிஞ்சு போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்காக அதெல்லாம் அதோட ஆக்டிங், எங்கே நீ இப்படிலாம் ட்ராமா பண்ணத்தான் வருவேன்னு சொல்லிட்டு அது நடிச்சுக்கிட்டு தெரியுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு வந்துட்டு பரணி சிரிக்கிறாங்க. நீ எதுக்கு கவலைப்படாத இசைக்கு, அதோட வீடு அதுதான், அதெல்லாம் எங்கள் அம்மா சமாளிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, போதும் என் தங்கச்சியை பற்றி பேசலாட்டி உங்களுக்கு தூக்கம் வராதே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொருத்தையும் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு பரணி அருவாள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. மூட்டை கட்டிட்டு அந்த இடத்துக்கு சண்முகம் வராங்க. இது இதுக்குள்ள இப்படி மூட்டை கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நீ தான் இனிமேல் இதை தொடமாட்டேல, ஃபுல்லாக வந்துட்டு சத்தியாகிரகத்துக்கு மாறிட்டேல, ஊரே உன்னை பற்றி தான் பெருமையாக பேசுது, அதனால் இதெல்லாம் உனக்கு இனி தேவைப்படாது அப்படின்னு சொல்ல, அப்படியா இதுவும் நல்லதான் இருக்கோ அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்றாங்க. சரி உட்காரு, அத்தை முடிவெடுத்தது சரியா இல்லை இசைக்கு முடிவெடுத்தது சரியா, நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல, உன் பேச்சுக்கே நான் வரல, நான் அதுக்கு ஒரு ஆன்சர் சொன்னால் நீ ஒரு பதில் எடுத்து வச்சிருப்பேன், சரின்னு சொல்லிட்டு அம்மா பண்ணதான் சரின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பதில் எடுத்து வச்சிருப்பேன், அதனால நான் எதையுமே சொல்லலப்பா, உன் பாடு, உன் தங்கச்சிங்க பாடு, உங்கள் அத்தை பாடு அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்காக கேட்கல, அத்தை அப்படி முடிவெடுத்து ஸ்ட்ராங்காக அவரை மன்னிப்பு கேட்க வச்சு வீட்டுக்குள்ளே போனது நல்லா தானே இருந்துச்சு, அதான் எது ரைட்டுன்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்றாங்க. அம்மா பண்ணதான் சரி, இசைக்கு பண்ணது சரி அப்படின்னு சொல்ல, என்ன இப்படி ரெண்டில் முடிச்சுட்ட, ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்றாங்க. எனக்கு ரெண்டுமே சரின்னு தான் படுது, இங்கே பாரு எங்கள் அப்பா பண்ணுறது தான் இங்கே நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் எல்லாரோட முடிவை அவர் தான் எடுக்கணும்னு நினைப்பாரு, அது மாதிரி தான் இங்கேயும் நீ உன் தங்கச்சிங்களோட முடிவை நீ தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறது நீ நல்லா உட்காந்து யோசித்து பாரு, உனக்கே புரியும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு 10ஆம் கிளாஸ் படித்தவனோட டாக்டர் பொண்டாட்டியே, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னதுமே இந்த திக்கம் பாருன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதெல்லாம் விடு, நம்ம 2 பேர் கதையே இங்கே முட்டிக்கு நிற்க, பகல்லே பசுமாடு தெரியல, இதில் நைட்டில் உனக்கு எரும மாடு தெரியுமாக்கும் அப்படின்னு சொல்ல, நான் இப்போ பசுமாடா எருமாடா இவ என்ன சொல்லிட்டு போறா, குழப்பி விட்டு போறாளே அப்படின்னு சொல்ல, என்னமோ பண்ணுப்போ அப்படின்னு சொல்லிட்டு பரணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த திக்கா வந்துட்டு சண்முகம் மட்டும் யோசித்து மணிக்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் நம்மளை பாராட்டுறாளா, என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சைடு வந்துட்டு பாக்கி அவங்களுக்கு தான் வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க.
சௌந்தரபாண்டியா உங்கள் அக்காவும் என்ன இது வீடு ஃபுல்லாக வீசிட்டு இருக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி டைனிங் டேபிளில் பார்க்குறாங்க. எந்த வேலையுமே செய்யாமல் சாப்பிட்ட தட்டு கூட அப்படியே இருக்கு. பாக்கியம் இங்கே வா அப்படின்னு சொல்ல பாக்கியம் அவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க. என்னது சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்ல எனக்கு மேலுக்கு முடியல இழுத்துக்கிட்டு இருக்கு, அதனால நான் வந்துட்டு இருக்கேன். முன்னாடி இசைக்கு இருந்தால் எல்லா வேலையும் அவள் செஞ்சா அப்படின்னு சொல்ல அதுக்காக நீ ஒரு வேலையை செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா சொல்கிறாங்க. தின்னுட்டு வாய்க்கு மட்டும்தான் வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க, உடம்பெல்லாம் சும்மா தானே இருக்குது, வளைஞ்சு நெளிஞ்சு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லிடுறாங்க. இவளுக்கு ரொம்ப தாண்டா வாய் ஓவரு, அந்த துணி கூட துவைக்கல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, இசைக்கு இருந்த வரைக்கும் ஓடி ஓடி வேலை செஞ்சால் என்னெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல சௌந்தரபாடி முறைச்சிட்டே இருக்காங்க. அடுத்து இங்கே வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பரணியும் வந்துட்டு இசைக்கையும் சேர்ந்து துணி மடிச்சிட்டு இருக்காங்க. நீ இருக்கவும் எனக்கு ஒத்தாசையாக இருக்கு, இல்லைன்னா நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி மடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ரத்னா வந்து நகையை கொடுக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்ல ஓ நகையை அடகு வச்சு வாங்கினதானே, எனக்கு இது தேவை கிடையாது, எங்கள் அண்ணனோடதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல இதை உங்கள் அண்ணங்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்கு இது உன்னோட தானே இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல நான் தான் சொல்கிறேன்ல இந்த வீட்டோட அத்தியாவசிய தேவை கடை, அதுக்காண்டி தான் நான் வந்துட்டு நகையை கொடுத்தேன், நீ தான் வந்துட்டு உன் மனசில் தப்பாக எதுவும் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு இந்த நகை வேணாம் அப்படின்னு சொல்லி இசைக்கு சொல்கிறாங்க. ஒரே குடும்பம், அண்ணன் நகையாக இருந்தானே மதினி நகையாக இருந்தானே, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உனக்கு இதெல்லாம் பற்றி தெரியாது, நீ சும்மா இரு, இந்த நகையை நீ எடுக்காட்டி இப்போ நான் அம்மா ஃபோட்டோ முன்னாடி வச்சிடறேன், எனக்கு இனிமேல் இந்த நகை தேவை கிடையாது, எங்கள் அண்ணன் உழைச்சி வாங்கி கொடுத்த நகை எனக்கு போதும், என்னை பொறுத்தவரை இந்த நகை வேற, பரணி நகை வேற தான், எங்கள் அண்ணன் எனக்கு கொடுக்குற நகை தான் என்னோட நகை அப்படின்னு சொல்லிட்டு வைக்க பரணி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருக்கு.